ஹாய் விவர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. இன்றைக்கி ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். இந்த கதையோட பேர் சிங்கமும் பன்றியும். ஒரு காட்டில் சிங்கமும் பன்றியும் வாழ்ந்துட்டு இருந்ததுங்களாம். அப்போ மற்ற விலங்குகள்லாம் இந்த காட்டுக்கு யாராவது ராஜாவாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்களாம். அதுக்கு எல்லோரும் சிங்கத்தை சொல்லுவாங்களாம். அதில் அந்த பன்றிக்கு உடன்பாடு இல்லையா. அப்புறம் எல்லோரும் சிங்கத்தை ராஜாவாக தேர்ந்தெடுத்துருவாங்களாம். ஒரு நாள் சிங்கமும் பன்றியும் மீட் பண்ணிக்குங்களாம். மீட் பண்ணப்போ இந்த பன்றி உனக்கு ஒரே ஒரு குட்டி தான் இருக்குது, எனக்கு பார்த்தீங்களா எத்தனை குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசுமா. அதுக்கு சிங்கம் சொல்லுமா, நீ நிறைய குட்டி வச்சுருந்தாலும் என்னோடய சிங்கக்குட்டி இல்லையா, அது ஒரு தடவை கர்ஜிச்சாலே உன்னோட குட்டிங்கெல்லாம் பயந்துட்டு ஓடும், அதனால் சிங்கக்குட்டி தான் பெருசு அப்படின்னு சொல்லுமா. அதை கேட்டுட்டு கர்வத்தை அடங்கி, சரி நீயே சிங்க ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்றி போயிடும். அதனால் ஒருத்தருக்கு ஒரு பதவி இருந்தால் அது அவங்களுக்கு இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவரோட வாக்குக்கேற்ப இந்த செயலை இவரால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்து நாம் வாழ்க்கையை கடைபிடிக்கணும்னு இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சிங்கமும் பன்றியும் கதை. தேங்க்யூ வெஸ்.